நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிருத்விராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்விராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடகா அணையிலிருந்து மேட்டூர் அணைக்கு அதிக அளவு நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணையில் 120 அடி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து சுமார் 1,70,000 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையொட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை பாவடி தெரு, நாட்டார் கவுண்டன் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் உள்ளே புகுந்துள்ளது. மேலும் பொதுமக்கள் உள்ளே செல்வது வகையில் முழுமையாக தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வீடுகள் காலியாக இருப்பதை பயன்படுத்தி வீட்டினுள் உள்ள பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் காவிரி ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரை உள்ளே பொதுமக்கள் காவிரி ஆற்றில் குளிப்பது, துவைப்பது, காவிரி ஆற்றின் நடுவே செல்வது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதால் இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.